அரசு போடுற ஆணையை நம்ம மீறி பார்த்திருப்போம். ஆனா அரசு போட்ட ஆணைய அரசே இங்க மீறி இருக்கு. அதாவது சுமார் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழக அரசு ஒரு ஆணை ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது இனிமேல் இங்க இருக்கும் சாலைகளுக்கோ பூங்காவுக்கோ எதுவுமே ஜாதி பெயர்ல பேர் இருக்கக்கூடாது. இப்ப ஜாதி பெயருடைய ஒரு பேருடன் சேர்த்து ஜாதி பெயர் அந்த மாதிரி வருதுன்னா அந்த ஜாதி பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த பேர் மட்டுமா வைக்கணும், இல்ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒரு பார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூவோட பேரோ அந்த மாதிரி பூக்கள் மலர்களுடைய பேர்கள் ஏதாவது வச்சுக்கோங்க. இதுவே சாலைகள் எடுத்தோம் அப்படின்னா அதுலயும் அந்த மாதிரியான பேர் இப்போ நம்ம பார்க்கிறோம், குறிஞ்சி, முல்லை, கபிலன் இந்த மாதிரியான பேர்கள் பல சாலைக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுங்க, ஆனா ஜாதி பேர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தமிழக அரசு அவங்க போட்ட ஜியோவுக்கு எதிராகவே அவங்க ஒரு செயல்பாடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது கோவையில ஒரு மேம்பாலம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. இந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்ற பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜிடி நாயுடு அப்படின்றத நீங்க ஜிடின்னு வச்சிருக்கலாமே, எதுக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு வச்சீங்க? இல்ல அவருடைய பேர் கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு அப்படின்றதா. ஸோ நீங்க கோபாலசுவாமி மேம்பாலம் இல்ல ஜிடி மேம்பாலம் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஸோ நீங்களே அங்க ஜாதி பேரை ஊக்குவிக்கும் விதமாக நீங்களே ஜிடி நாயுடு அப்படின்ற பேரை நீங்களே வச்சிருக்கீங்களே. ஸோ நீங்க போட்ட ஜியோக்கு எதிராக, அரசு போட்ட ஜியோக்கு எதிராக அரசே இங்க செயல்படுறதே அடடே ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு.